வணக்கம் ஆயுஷம் செய்திக்காக நான் உங்களானதன். எஸ்டிடி டிஆர்பி 24 வித்தோல்டு டீச்சர்ஸ் தொடர்ந்த வழக்கு நாளை முதல் விசாரணைக்கு வருது. இந்த வித்தோல்டானது நியாஸ் வாண்ட் ஆஃப் ஈக்குவலன்ட் ஜியோ என்று குறிப்பிடப்பட்டிருக்கும். நம்ம ப்ரொவிஷன் செலெக்ஷன்ஸில் போய் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பேஜில் சீரியல் நம்பர் 1 நோட்டில் கொடுத்துருப்பாங்க. WH நியாஸ் வாண்ட் ஆஃப் ஈக்குவலன்ட் ஜியோ. இந்த ஒரு காரணத்துக்காக 24 ஆசிரியர்கள் இருக்காங்க. இரண்டாவது இருக்கின்ற வித்தோல்டு அட் இது டிப்ளமோ சர்டிஃபிகேட் நாட் சப்மிட்டட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த 2 நபர்களை விட்டுருங்க. மேலே இருக்கிற 24 ஆசிரியர்கள் 24 ஆசிரியர்கள் தொடர்ந்த வழக்கு நாளை சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருது. நீதியரசர் சி குமரப்பன் அவருடைய அமர்வில் வழக்கு எண் 23ஆக வருகிறது. இது அட்மிஷனுக்காக தான் நாளைக்கு வருது. இந்த வழக்கோட பிரேயர் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான செய்தி, ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டு மேலே எந்த தடையானையும் இவர்கள் கேட்கவில்லை. இது மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி. தங்களுக்கான உரிமையை மட்டும்தான் இந்த வழக்கில் கேட்குறாங்க. அடுத்து எக்ஸாம் பற்றியும் பெரிய அளவில் அவங்க தடை எதுவும் கேட்கல. இங்கே கேட்குறது என்ன அப்படின்னா 31/5/2025 அன்று டிஆர்பி வெளியிட்ட அந்த ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டில் வித்தல்டை மட்டும் நீக்கி வெளியிட சொல்கிறாங்க. இன்னொன்று வாண்ட் ஆஃப் ஈக்குவலன்ட் ஜிஓ அப்படின்றது நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் எங்கேயுமே குறிப்பிடலைன்னு சொல்லியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் நம்பர் 1 of 2024 டேட் 9/2/2024 வித்தவுட் இன்சிஸ்டிங் ஃபார் ஈக்குவலன்ட் ஜிஓ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் நியாஸ் வாண்ட் ஆஃப் ஈக்குவலன்ட் ஜிஓ பற்றி எங்கேயுமே குறிப்பிடாத காரணத்தினால நீங்கள் வெளியிட்ட ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டை வித்தல்டு வாண்ட் ஆஃப் ஈக்குவலன்ட் ஜிஓ நீக்கிட்டு லிஸ்ட்டை வெளியிடுங்க அப்படின்னு கேட்ட வழக்கு தான் நாளை விசாரணைக்கு வருது. இந்த விசாரணை முடிவில் தீர்ப்பு என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இதில் ரெஸ்பாண்டன்ட் மொத்தமாக 6 நபர்களை சேர்த்துருக்காங்க. டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் டைரக்டர் ஆஃப் த ஸ்கூல் எலிமெண்ட்ரி எஜுகேஷன், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் செக்ரட்டரி, நேஷ்னல் கவுன்சில் ஃபார் டீச்சர்ஸ் எஜுகேஷன் NCTயையும் ரெஸ்பாண்டன்ட் போட்டிருக்காங்க. நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங். முக்கியமாக இந்த வழக்கை பொறுத்தவரையும் கடைசி 2 ரெஸ்பாண்டன்ட் தான் இதுக்கு அத்தாரிட்டியாக இருப்பாங்க. NCRTயும் அதன் பிறகு நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங் ரீஜனல் சென்டர் இவர்கள். மேலே இருக்கிற 4 நபர்களும் நியமனம் பண்ணுறதுக்கும் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தது காரணம். மொத்தம் 6 ரெஸ்பாண்டண்ட்டும் இதுக்கு முக்கிய காரணங்களாக இருக்காங்க. நாளை வழக்கு முடிவில் தீர்ப்பை பார்க்கலாம். இது ஆயிஷாவின் அச்சம் தவிர.